ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா சில சமயங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனையை தந்துருவான். அந்த சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய படிப்பினை அதை உணர்த்துகின்றான் என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கொள்ளணும். அன்பானவர்களே, சில சமயங்களில் அல்லாஹ் தஆலா புயலை கொடுத்து சோதனையை கொடுப்பான், மழையை கொடுத்து சோதனையை கொடுப்பான். மிகப்பெரிய பேரிடர்களின் மூலமாக பூகம்பம், இன்னும் சுனாமி போன்ற கடுமையான சோதனைகளை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்குவதுண்டு. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு படிப்பினையை மனிதனுக்கு உணர்த்திவிட்டு தான் செல்கின்றன. ஆனால் நாம் அதை என்ன செய்யறதில்லை, நம்ம பக்கத்து ஊர்ல தானே வந்துருச்சு, நம்ம பக்கத்து மாவட்டத்தில் தானே வந்திருக்கு, ஆனால் சென்னையில தானே வந்திருக்கு, நமக்கு இல்லையில, ஆனால் வட மாநிலத்தில் தானே பிரச்சனை நடக்குது, நமக்கு பிரச்சனை இல்லையில என்று ஒவ்வொருவரும் அதை கடந்து சென்று கொண்டு இருக்குகின்றோம். அன்பான பெருமக்களே, நாளை அந்த சோதனை நமக்கு வராது என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், 27, 28 கடுமையான புயல் அறிவித்து இருக்குகின்றார்கள். எங்க தெரியுமா? 4 மாவட்டத்தில், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர். சுப்ஹானஹு வ தஆலா, இந்த காலகட்டங்களிலே நாம் நம்முடைய சிந்தனைக்கு சில விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு சில படிப்பினைகளை தந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் மனிதன் அல்லாஹ்வை எப்பவுமே மறந்தவனாக தான் இருக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான சோதனைகளை தர்றது உண்டு. பலவிதமான சோதனைகள் சொன்னால் தனித்தனி சோதனைகள் என்பதை நான் சொல்ல வரவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், அது சோதனைகள் தான். சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு நோய் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வறுமை பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு வியாபார பிரச்சனையாக இருக்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சோதனைகள். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா சில சமயங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனையை தந்துருவான். அந்த சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய படிப்பினை அதை உணர்த்துகின்றான் என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கொள்ளணும். அன்பானவர்களே, சில சமயங்களில் அல்லாஹ் தஆலா புயலை கொடுத்து சோதனையை கொடுப்பான், மழையை கொடுத்து சோதனையை கொடுப்பான். மிகப்பெரிய பேரிடர்களின் மூலமாக பூகம்பம், இன்னும் சுனாமி போன்ற கடுமையான சோதனைகளை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்குவதுண்டு. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு படிப்பினையை மனிதனுக்கு உணர்த்திவிட்டு தான் செல்கின்றன. ஆனால் நாம் அதை என்ன செய்யறதில்லை, நம்ம பக்கத்து ஊர்ல தானே வந்துருச்சு, நம்ம பக்கத்து மாவட்டத்தில் தானே வந்திருக்கு, ஆனால் சென்னையில தானே வந்திருக்கு, நமக்கு இல்லையில, ஆனால் வட மாநிலத்தில் தானே பிரச்சனை நடக்குது, நமக்கு பிரச்சனை இல்லையில என்று ஒவ்வொருவரும் அதை கடந்து சென்று கொண்டு இருக்குகின்றோம். அன்பான பெருமக்களே, நாளை அந்த சோதனை நமக்கு வராது என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், 27, 28 கடுமையான புயல் அறிவித்து இருக்குகின்றார்கள். எங்க தெரியுமா? 4 மாவட்டத்தில், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் ரொம்ப கடுமையான புயலை அறிவித்து இருக்குகின்றார்கள். ஒவ்வொருவரும் முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் என்று நம்மை அந்த புயலை நோக்கி தயார் நிலையில் இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு முன்னாடியும் ஒரு எச்சரிக்கை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்ப தெரியுமா? கஜா புயல்னு ஒரு புயல் வந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு புயல் அறிவிச்சார்கள், நிகர் புயல் என்பதாக. புயல் வருதோ இல்லையோ, புயலுக்கு கரெக்டா பேர் வச்சிடுறாங்க. அந்த நிகர் புயல் இந்த நான் இப்ப சொன்ன மத்தியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களை தாக்க வருவதாக அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த புயலை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த புயலை திசை திருப்பி அதை நம்ம ஊருக்கு வராம போயிடுச்சு. நம்ம அதிலிருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் பெருமக்களே, இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய புயல் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்குகின்றது என்பதாக அறிவிப்பு சென்றிருக்கிறார்கள். இது நடக்கும் என்பதாக சில ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இது போன்ற புயல்களில் இருந்து நாம் தப்பிப்பதற்கும், நாம் இது போன்ற புயல்களில் அகப்பட்டு கொண்டு வாழ்வாதாரத்தை இழக்காமல் இருப்பதற்கும்
சில வழிவகைகளை இன்று இந்த ஜும்மாவுடைய தினத்தில் பார்ப்போம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க ஒரு விஷயத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு வரர் என்று சொல்லக்கூடிய கூட்டம், முலர் என்பதாகவும் சொல்லுவார்கள். அந்த முலர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, அவங்களுக்கு போதுமான ட்ரெஸ் இல்லை, ஆடை இல்லை, ரொம்ப வறுமையான நிலையில வர்றாங்க. எந்த அளவுக்கு வறுமைன்னு சொன்னா, பாதி அரை நிர்வாணமா வர்றாங்க. ஆனா கழுத்துல அவங்க ஒரு வாளை தொங்க விட்டுருக்கிறாங்க. போர் செய்யும் பொழுது போரில் கலந்து கொள்வதற்காக ஒரு வாளையும் தொங்க விட்டுருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த நிலையை பார்த்துட்டு, அவங்களுடைய வறுமையை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்களா என்று சொல்லி அவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு தொழுகை நடக்குது. தொழுகை நடந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. என்ன அறிவிப்பு? இந்த மாதிரி முலர் கூட்டத்தை சேர்ந்த மக்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள், கடுமையான முறையில் வறுமையில் இருக்கிறாங்க. அப்படி வறுமைப்பட்டவங்களுக்கு உங்களால முடிந்த இயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, எது போன்ற உதவி செய்கிறது அப்படி கேட்கும் பொழுது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் இருந்த தானியங்களை கொடுங்க, பேரித்தம்பழங்கள் இருந்தால் பேரித்தம்பழங்களை கொடுங்கள், அல்லது செலவுக்கு பணமாக இருந்தால் பணமாக கொடுங்க, உடையாக இருந்தால் உடையாக கொடுங்கள், உங்களில் எது முடியுமோ அதை கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு செய்கிறாங்க. அந்த பொது அறிவிப்புல மக்கள், சஹாபாக்கள் தங்களிடம் இருந்த தானியங்களையும் பேரித்தம்பழங்களையும் இன்னும் உடைகளையும் முயன்றவர்கள், இருக்கக்கூடியவர்கள் பணங்களையும் கொடுத்து உதவி செய்ததாக ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு அறிவிப்பு புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பான பெருமக்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்திற்கு ஒரு வியாபார நிமித்தமாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய வேளையில ஒரு கிராமத்தில் இருந்து மிகப்பெரிய குஷ்டரோகம் பிடித்த நோயாளிகளை ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஊருக்கு வெளியில் ஒரு முகாமிட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு போதுமான உணவு இல்லை, தேவையான வைத்திய செலவுக்கு உண்டான அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இல்லை. அப்படி அவங்க கஷ்டப்படக்கூடிய அந்த கோத்திரத்தை பார்த்து ரொம்ப வறுமை கஷ்டப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்குறாங்க, நீங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க, எதனால இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்லை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் அது ஊர்ல யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, எங்களுக்கு தேவையான அளவுக்கு உணவு இல்லை, போதுமான அளவுக்கு என்ன வைத்தியம் பண்ண முடியல என்பதாக தங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஹிலாஃபத்துடைய காலகட்டத்தில் இருந்த கஸானாவிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ததாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என் அன்பான பெருமக்களே, அதே மாதிரி ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட பல ஏழை குடும்பங்களுக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உணவு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி தங்களுடைய இடது கையால உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, என்ன நீங்க ஏன் எதனால நீங்க உணவை இடது கையால சாப்பிடுறீங்க, வலது கையால சாப்பிட வேண்டியதான்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபி தன்னுடைய வலது கையை காண்பிக்கின்றார். அவருடைய வலது கை துண்டிக்கப்பட்டிருக்குது. ஏன் எதனாலன்னு கேட்கிறாங்க. முஅத்தா போரிலே அதை மூத்தா போர் என்பதாகவும் சொல்லுவார்கள்.
முஅத்தா போரிலே நான் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய கை வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு நான் ஊனமாகிவிட்டேன், என்னுடைய வலது கையால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே உமர் அப்படியே அழுதுட்டாங்க. அழுது மட்டும் இல்லாம பக்கத்தில் உட்கார்ந்து அந்த சஹாபியை தலையை வருடி கொடுத்து அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க எப்படி உங்களுடைய சுய தேவைகளை சரி செய்கிறீங்க, நீங்க எப்படி குளிச்சுக்கிறீங்க, எப்படி ட்ரெஸ் பண்றீங்க என்று ஆறுதலாக விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவர் அந்த ஊனக்கையோடு படக்கூடிய சிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையாட்களில் ஒரு வேலையாளை அவருக்கு வேலை செய்வதற்காக, அவளை குளிப்பாட்டுவதற்காக, அவருக்கு உணவு உண்ணுவதற்கு ஏற்பாடு செய்வதற்காக, அவருடைய உடைகளை அவருக்கு உடுத்தி விடுவதற்காக, அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதற்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்றாங்க. அன்பான பெருமக்களே, அதுபோன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரவை என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுகின்றது. அந்த வெற்றியின் கீழே அந்த யுத்தத்தில் கைதிகளாக ஆக்கப்பட்டவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, மதீனாவில் தஞ்சம் புக வைக்கிறாங்க. அவர்களுக்கு போதுமான வாழ்வாதாரம் இல்லை, அவங்களுக்கு தேவையான குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் இல்லை. அப்படிப்பட்ட அவர்களில் எல்லாருக்குமே வரி விதிக்கப்படும். அந்த வரி விதிக்கப்பட்டதின் காரணத்தினால் அந்த வரியை கட்ட முடியாமல், அந்த வரியை கட்டணும்னு சொன்னா வேலை செய்யணும், வேலை செஞ்சு அதை சம்பாதிச்சு அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அதில் வயதானவர்கள், வேலை செய்ய முடியாதவர்கள் ரொம்ப சிரமப்படும் பொழுது அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி தர்றாங்க. வேலை செய்ய முடியாத மிகப்பெரிய வயோதிகமானவர்கள், இயலாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரி விலக்கு செய்யப்படுகின்றது. அவங்க வரி கட்ட தேவையில்லை. மாத்திரமல்ல, அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் காலம் வரை இந்த ஹிலாஃபத்தில், அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஹிலாஃபத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான குடும்ப செலவை அரசாங்க கசானாவில் இருந்து கொடுக்கப்படும் என்பதாக பொது அறிவிப்பு செய்து, அதுபோன்று இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுப்பதாக நாம் சரித்திரங்கள்ல பார்க்கின்றோம். என் அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இது போன்ற சூழ்நிலையிலே மிக முக்கியமாக சொல்லி காட்டக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இன் கானு வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலு கைர் என்பதாக ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றான். அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய ரப்பை சஜதா செய்யுங்கள், வஅபுது அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலு கைர் நன்மையான காரியங்கள் செய்யுங்கள். நன்மையான காரியங்கள்னா என்ன? அல்லாஹ் தஆலா தொழுகுங்கள் என்று சொல்லிவிட்டு நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் என்பதாக சொல்கிறான் என்று சொன்னால், குர்ஆன்ல நீங்க எங்க தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொல்றானோ அதற்கடுத்த விஷயமாக ஜகாத் சம்பந்தமாக சொல்லுவான். நீங்கள் தொழுகுங்கள், அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உங்களுடைய சொத்தில் இருந்து 2.5% ஜகாத்தாக கொடுங்கள் என்பதாக சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அகீமுஸ் ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜகாத்த ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் சொல்கின்றானோ, தொழுகை பற்றி எங்கெல்லாம் சொல்றானோ அங்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதை சம்பந்தமாக சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட தான தர்மங்களை பற்றி செய்யாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளும் உண்டு. அராயித்தல்லது என்பதாக ஒரு சின்ன சூறா இருக்கு. அந்த சூறா எல்லாத்துக்குமே மனப்பாடமா தெரியும். அராயித்தல்லது யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்யாக்கினவர்கள் யார் என்று நீங்கள் அறிவீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான்.
மார்க்கத்தை பொய்யாக்குனவங்க யார் என்பதாக நீங்க அறிவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை கருத்து சொல்லுகின்றான். அனாதைகளை ஆதரிக்காதவர்கள், அனாதைகளை ஆதரிக்காதவர்கள், இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்காதவர்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பொய்யாக்கினவர்கள் சொல்றான். அப்படின்னா ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், அவர் முஸ்லிமாக இருப்பது என்பது அவருக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் ஏழைகளுக்கு கண்டிப்பாக உணவளிக்க வேண்டும். அனாதைகளை, அனாதைகள் சொன்னா இல்லாதவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், எத்தீமானவர்கள், இவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என் அன்பான பெருமக்களே, வபுத்ததி ஃபீமா ஆதாகல்லாஹு வத்தாருல் ஆகிரா, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தில் இருந்து மறுமையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து நீங்க மக்களுக்கு எடுத்து கொடுப்பதன் மூலமாக, தர்மம் செய்வதன் மூலமாக நீங்கள் மறுமையை அடைந்து கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத்தார், உங்களுக்கு மினத் துன்யா, உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றான். உலகத்தில் நமக்கும் கொடுக்கப்பட்டது என்னதுங்க? உலகத்துல நமக்கும் கொடுக்கப்பட்டது என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நமக்குன்னு சொந்தமானது என்னதுண்டா, நமக்கு மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல சுத்துறாங்கள துணி, அது மட்டும்தான் நமக்கு சொந்தம். மௌத்தா போனதுக்கு அப்புறம் எதையாவது கொண்டுகிட்டு போக முடியுமா? எந்த சொத்தையாவது எதையாவது சொன்னா, இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மொபைல் ரொம்ப பிடிக்கும், இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி மௌத்தா போகும்போது நமக்குள்ள சடக்குவாங்களா? இல்ல பெருமக்களே. அதற்கு அடுத்ததாக 6 அடி நிலம், இது மட்டும்தான் நமக்கு சொந்தம். அந்த 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த உள்ள அடக்கப்பட்ட அந்த ஜனாசா மையத்து மக்கி போனதுக்கு அப்புறம் அதே இடத்துல தோண்டி மறுபடியும் வேற ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த கஃன் துணி கூட மக்கி போயிடும், உடம்பும் மக்கி போயிடும். இதுல நமக்குன்னு சொந்தமானது உலகத்துல எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆத்தாக்கல்லாஹு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே நமக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான். நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும், நமக்கு செல்வமாக இருக்கட்டும், பணங்காசாக இருக்கட்டும், வீடு வயல் தோப்பு துறவாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததில் இருந்து மறுமைக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்களை மிக முழுமையான முறையிலே செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான். என் அன்பான பெருமக்களே, அதுபோன்று இப்பொழுது இன்று உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டு எங்கு பார்த்தாலும் மழையின் காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாப்பட்ட, கொஞ்சம் போன வாரம் நம்ம சென்னையை பத்தி பேசணும். சென்னையில் மழை பெய்து அங்கு மக்கள் படக்கூடிய கஷ்டம், அங்க மக்கள் படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இதையெல்லாம் எடுத்து சொன்னோம். ஆனால் அது சென்னை நகரமாக இருப்பதனால் ஏராளமான உதவிகள் அவர்களை சென்றடைகின்றது. கவர்மெண்ட், அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் 6000 ரூபாய் மானியமாக கொடுத்தார்கள். இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோக சாறை சாறையாக சென்னையிலே பாதிக்கப்படாத மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுக்கு தேவையான உடைகள் எல்லாம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய காட்சியை பார்த்தோம். அன்னைக்கு அங்க ஏற்பட்ட அந்த மழையினுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் சென்னையில நீர் வடியாமல் மிக சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப 4 நாளைக்கு முன்னாடி நமது திருநெல்வேலி, காயல்பட்டினம், கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களில கடுமையான மழை பெய்திருக்கின்றது. எந்த அளவுக்கு கடுமைன்னு சொன்னா, சென்னையில் ஏற்பட்ட பாதிப்பை விட
மிக அளவு கிடந்த பாதிப்பை இவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு சென்னை வாசிகளுக்கு கிடைத்த உதவியை போன்று போதுமான உதவி கிடைக்கவில்லை. எந்த அளவுக்கு பாதிப்புன்னு சொன்னா, நிறைய பேருக்கு வீடே இல்லை. வீடு தண்ணீரில் அடித்து போகக்கூடிய காட்சியை கண்கூடாக நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை திருநெல்வேலி, காயல்பட்டினம் போன்ற ஊர்களிலே ஏற்பட்டு மக்கள் மிக அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பெருமக்களே, எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மாடி வீடு இல்லாம சாதாரண வீடு இருக்கு பார்த்தீங்களா, எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி, படுக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. எவ்வளவு பேர் பள்ளியாசல படுக்க முடியும்? எவ்வளவு பேர் கல்யாண மண்டபத்தில் படுக்க முடியும்? எவ்வளவு பேர் தான் போதுமான இடங்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும்? அவர்களுக்கு படுக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, உண்றதுக்கு தேவையான உணவும் இல்லைங்க. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அது? இந்த கொடுமையை அனுபவித்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 62 புயல் நீங்க செஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கடுமையான புயல் வந்து மக்கள் பசியால செத்தவங்க நிறைய பேர். உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை பசியின் காரணமாக ஏற்படக்கூடிய வறுமை தான். பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பசின்னு சொன்னா அவங்கள்ட்ட இல்லாம இல்லை, ஆனால் அந்த உணவை தயாரித்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு உண்டான வசதிகள் இப்பொழுது குறையப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி கூட இல்லைங்க. போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தாதானே அந்த மிஷினை வச்சு தண்ணியை சுத்தம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் சாப்பிட முடியல. கிணறுகள் எல்லாம் மழை தண்ணியால் சூழப்பட்டு அசுத்தமாகிவிட்டது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் பத்தலங்கிற சூழ்நிலை. குடிக்கிறதுக்கு கூட பிரச்சனை இல்லை. மின்சாரம் இல்லாததனால் அவர்களால் போன் உபயோகப்படுத்த முடிய, யாருக்கு தன்னுடைய நிலைமையை சொல்ல முடியல. அவர்களுக்கு தேவையான மக்களுக்கு அரசாங்கம் எவ்வளவுதான் உதவி செய்ய முடியும்? எத்தனை இடங்களுக்கு தான் அரசாங்கம் போய் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்? எத்தனை பேரை தான் மீட்டெடுக்க முடியும்? ஒரு ஊர்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய அந்த தலைவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் தான் தெரியும். அது போன்று ஒவ்வொரு ஊர்களிலும் மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லாம, உண்றதுக்கு உணவு இல்லாம, இது கூட சமாளிச்சிடுறாங்க. ஒரு வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, கழிவு சிறுநீர் மலங்கழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை. எங்க போய் ஒதுங்குறது? எல்லா இடமுமே தண்ணீர், காடுகரை எல்லாம் தண்ணீர், வீடு தோட்டம் துறவு எல்லாமே தண்ணீர், பாத்ரூமுக்கு போன அங்கேயும் தண்ணி. எப்படி அந்த மக்களால் தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. அந்த அந்த சூழ்நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த கஷ்டமான சூழ்நிலையில உண்ண உணவு இல்லாம, படுக்க இடம் இல்லாம, போதுமான உடை இல்லாம, எல்லா உடைகளும் தண்ணீரை அடிச்சுட்டு போயிருச்சு. எல்லா உணவுப் பொருட்களும் நீரை செஞ்சிருச்சு, ஈரமா போச்சு. மாடி வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் தங்களுக்கு தேவையான வசதிகளை மாடியில் என்ன செஞ்சலாம், மேல இருக்கக்கூடிய அறைகள்ல சேமிச்சு வைக்கலாம். அது கூட அரிசி பருப்பு வேணா சேமிச்சு வைக்கலாம். மற்ற விஷயங்களை எப்படி அவங்க செய்வாங்க? என் அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில அந்த மக்கள் இன்று மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பலஸ்தீன்ல ஏற்பட்டு அந்த மிகப்பெரிய போரினுடைய பேரிடரின் காரணத்தினால் வீடுகளை இழந்து பலஸ்தீன் மக்கள் உண்ண உணவில்லாமல் தவிப்பதை போன்று இன்று 4 மாவட்டத்தினுடைய மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தில் மாட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்காக நமது தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அவர்களுக்கு தேவையான உணவை முதலில் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உணவை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா இயக்கங்களும் உணவு தயார் செய்து கொண்டு போய் கொடுக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க செய்திகள்ல, அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, ஒரு 100-150 பொட்டல் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. பசியோடு இருக்கிற மக்கள் சாப்பாடு வந்துருச்சு, போய் சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் சொன்னா, கொஞ்சம் இருங்க, தலைவர் வரட்டும், கொஞ்சம் இருங்க, இந்த கட்சி ஆள் வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்போம் என்று அவர்களை காக்க வைத்து கஷ்டப்படுத்தக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடியுது. அது மாத்திரமில்ல, அவர்கள்
தங்களுடைய இயக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு உணவளிக்கின்றோம் என்பதை விளம்பரப்படுத்திதான் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் செய்தாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இயக்கவாதிகளும் நாங்கள் இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு மக்களிடம் இருந்து வசூல் செய்து அந்த பணங்களை தங்களுடைய தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மோசமான சூழ்நிலையையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். அதனுடைய விளைவாக பல இயக்கங்கள் பிளவுபட்ட கதையும் நமக்கு தெரியும். அன்பான பெருமக்களே, இப்ப போன கஜா புயல்ல மிகப்பெரிய ஒரு வறட்சி, அதாவது பேரிடர் ஏற்பட்டு கடலூர் மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் மக்கள் பெரு அவதிக்குள்ளாக்கப்படும் பொழுது தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா ஒட்டுமொத்த தமிழ் மாநிலத்தில் இருந்தும் மாவட்டங்களின் வழியாக வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலமாக்களுக்கும் அறிவிப்பு செய்து மக்களிடத்தில் இது சம்பந்தமாக முறையிட்டு மக்களிடத்தில் இருந்து வசூல் செய்து அவர்கள் எவ்வளவு பணம் கொடுக்கின்றார்களோ ஜமாஅத்தின் மூலமாக அதை அவர்களுக்கு பில் போட்டு கொடுத்து அந்த பணத்தை மாவட்டத்திற்கு அனுப்பி மாவட்டங்களின் வழியாக மாநிலங்களுக்கு சென்று போன கஜா புயலின் போது கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாயை அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேவையான வாழ்வாதாரங்களுக்கு தேவையான செலவுகளை செய்ததாக நாம அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று சரியாக 3 நாட்களுக்கு மேலாக அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத தவிர்த்து கவனிச்சு, அன்பான பெருமக்களே, இதில் நீங்க இன்னொரு விஷயம் விளங்கணும். ஜமாஅத்துல் உலமா சபை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரம் அவர்கள் உதவி செய்யல, ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருக்குகின்றார்கள் என்பதை நன்கு விளங்கி சரியான முறையிலே ஒரு நேர சாப்பாடு சுமார் அந்த மாவட்டங்களில் 35,000 பேர்களுக்கு இதுவரை கையிருப்பில் உள்ள பணங்களை வைத்து அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த உதவியை தொடர்ந்து செய்வதற்கு மக்களை நாடுகின்றார்கள், குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் நாடுகின்றார்கள். இயல்பாகவே இஸ்லாமிய பெருமக்கள் இது போன்ற இடர்பாடுகளில் தவிக்கக்கூடிய மக்களுக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. மாத்திரமல்ல, இது போன்ற இடர்களில் மாட்டி உணவில்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கும் அத்தியாவசிய தேவையுடைய பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதிலும் ஒவ்வொரு கிராமங்களும் முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பை கொண்டதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில சில பேர் என்ன செய்வாங்க, அந்த உதவியை யார்கிட்ட செய்யறது, யார்கிட்ட கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம சில இயக்கங்களுக்கு கொடுத்து அந்த பொருட்கள் சரியான முறையில் போய் சேராத ஒரு சூழ்நிலையை பார்த்ததின் காரணத்தினால பல கிராமங்கள் தாங்களாகவே செய்யறாங்க, சொந்த ஒவ்வொரு ஊர்லயும் தங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, பொருள்களை திரட்டி ஒவ்வொரு கிராமமும் நேரடியாக கொடுத்துட்டு வர்றாங்க. இது போன்று நேரடியாக செய்ய முடியாதவர்கள் ஜமாஅத்துல் உலமாவின் மூலமாக இதை செயல்படுத்துவதற்காக ஜமாஅத்துல் உலமா இதை முன்னெடுத்திருக்கின்றது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பல விஷயங்களை நாம் இதற்கு முன்னாலாகவும் எடுத்து சொல்லி இருக்கின்றோம். அதற்குண்டான போதுமான அவகாசம் இல்லை, உங்களுக்கு தெரியாத செய்தி ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீர்களேயானால் அல்லாஹ் தஆலா நாளை இது போன்ற ஒரு பேரிடர் நமக்கு ஏற்படாமல் பாதுகாப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், வரக்கூடிய 27, 28 போன்ற தேதிகளிலே இந்த 4 மாவட்டங்களில் கடுமையான புயல் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த புயல் நிச்சயம் வரும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது போன்ற தான தர்மங்களை செய்து நமக்கு வர இருக்கக்கூடிய புயல்களையோ இது போன்ற பேரிடர்களையோ யா அல்லாஹ் எங்களுக்கு வரவிடாமல் பாதுகாப்பாயாக என்று நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வதற்குண்டான ஒரு ஏதுவாகவும் இந்த செயல் அமைந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உங்களால் இயன்ற உதவிகளை மக்களுக்கு கொடுத்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.